இல்லற வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக கண்டிக்கின்றார்கள். பாவமான லஅனத்துக்குரிய ஒரு காரியமாக சொல்கின்றார்கள். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு படங்களை, அசிங்கமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க படங்களை பார்த்து வளர்கின்ற இளைஞர்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது போன்ற தவறுகளிலே ஈடுபடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், மீடியாக்கள்ல சில கோமாளிகள் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் தவறு இல்ல, இதெல்லாம் குற்றம் இல்ல என்று சொல்வதை கேட்டு என்ன செய்யறாங்க, இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அப்படியே நடைமுறைப்படுத்துகின்றார்கள். உண்மையிலேயே பாவமான காரியம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா இம்ராஅத்தஹு ஃபீ துபுரிஹா ஃபக்கத் பரிஅ மிம்மா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூத்ல 3904வது செய்தியாக இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யார் எந்த ஒரு மனிதன் தனது பெண்ணிடத்திலே, தனது மனைவியிடத்தினுடைய பின் உறுப்பிலிருந்து அவன் அந்த செயலை செய்கின்றானோ, அவனிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை விட்டும் அவன் தூரமாகிவிட்டான் என்பதை கொண்டு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு செய்தியில் வருகின்றது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதியில 1165வது செய்தியாக வருகின்றது, லா யன்துருல்லாஹு இலா ரஜுலின் அத்தா இம்ராஅத்தன் ஃபி துபுர். பின் உறுப்பிலே ஒருவன், பின் துவாரத்திலே ஒருவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால், உறவு கொண்டால், அவனை அல்லாஹ் மறுமை நாளை பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இன்னும் ஒரு செய்தி வருகின்றது, ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு மாஜாவில 1924வது செய்தியாக வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ, நல்லா கவனிக்கணும், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். 3 முறை சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொல்றாங்க, லா தஅத்துன் நிஸாஅ ஃபீ அத்பாரிஹின்ன, அவர்களுடைய பின் உறுப்பிலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பின் துவாரத்திலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்வது லஅனத்துக்குரிய சாபம், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய காரியம். அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், அவர்களிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த ஓரின சேர்க்கை, இது பத்தி நாம நிறைய பேசி இருக்கிறோம். அதாவது லிவாத்தத், இதுவும் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு காரியம். அல்லாஹு தஆலா இந்த செயலை செய்தவர்களை தலைகீழாக புரட்டினான் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கணவன் மனைவி, அதாவது முந்தைய மக்களிடத்தில் இது பார்க்க முடியாது, ஆனால் இன்றைய நவீன உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் என்ன செய்யறாங்கன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு, நையாண்டி அடித்துக் கொண்டு, சிரித்துக் கொண்டு, அந்த ரகசியங்களை மாறி மாறி சொல்லிக் கொண்டு கதைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். உண்மையிலேயே இது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஈதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்ன மின் அஷர்ரின் நாஸ், மக்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மக்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் யார் என்று சொன்னால், அர்-ரஜுல யுஃப்லி இலா இம்ராஅத்திஹி வ துஃப்லி இலைஹி ثم ينشر سرها, ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அதை, அந்த ரகசியத்தை மக்களுக்கு மத்தியில் பரகசியமாக ஆக்குவது, இது அல்லாஹ்விடத்தில், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் மக்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1437வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, هل فيكم رجل إذا أتى أهله أغلق بابه وأرخى ستره ثم يخرج فيحدث فيقول فعلت بأهلي كذا وفعلت بأهلي كذا. அதாவது ஆண்களும் பெண்களும் சஹாபாக்களும் பெண்கள் எல்லாம் இருக்கிற அந்த சபையில கேட்கிறாங்க, உங்களில் ஒருவர் தனது மனைவி இடத்திலே சென்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு, நான் எனது மனைவி இடத்தில் இப்படி செய்தேன், நான் எனது கணவனிடத்தில் இப்படி செய்தேன் என்று உங்களில் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபஸக்கத்து ஃபஅக்பல நிஸா, ஃபஸக்கத்து அவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. பெண்களை பார்த்து கேட்கிறாங்க, ஹல் மின்குன்ன மன் துஹத்திஸு ஃபஜஸதத் ஃபதாத்துன் கஆபு அலா இஹ்தா ருக்பத்தைஹா. பெண்களை பார்த்து இதே மாதிரி கேட்கிறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அப்போது ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபகுல்து யா ஐ வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னஹும் லா யுஹத்திஸூன வ இன்னஹுன்ன லா யுஹத்திஸ்ன, ஆண்களும் இப்படி பேசிக் கொள்கின்றார்கள், பெண்களும் இப்படி பேசிக் கொள்கின்றார்கள். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்கள் என்று
ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்றாங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்திலேயே இப்படி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே எப்படி இருந்தது என்றால் இன்றைய நிலையை நீங்கள் பாருங்கள். அப்போ சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் மீது சத்தியமாக இப்படி எல்லாம் இவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹல் ததுரூன மா மஸலு மன் ஃபஅல ذلك, இப்படி செய்யக்கூடியவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இன்ன மஸல மன் ஃபஅல ذلك மஸலு ஷைத்தான் வ ஷைத்தானா. இப்படி மாறி மாறி பேசிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஷைத்தான்கள், ஷைத்தானுக்கு உதாரணம். ஷைத்தான் ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுக்கு உதாரணம். காரணம், லக்கிய அஹதுஹுமா சாஹிபுஹு பிஸ்ஸிக்கா அல்லாஹ் ஹததஹு மின்ஹா வன்னாஸ் யன்துரூன இலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அபூ தாவூதுல 2174வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி யார் மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்களோ, இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் ஆண் பெண் ஷைத்தானுக்கு ஒப்பானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில மிகவும் நாம சில நேரங்கள்ல நண்பர்களோடு நெருங்கி பேசும்போது பழகும் போது நம்மை அறியாமல் என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப இல்லற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துவிடக் கூடாது. இது அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்தை பெற்று தரக்கூடிய காரியம் என்பதை பார்க்க வேண்டும். அதனால இது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நமது இஸ்லாமிய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நமது பிள்ளைகளை வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்புல முக்கியமாக அது சில அந்தரங்கமான விஷயங்களாக இருந்தாலும் கூட மார்க்கம் என்ற அடிப்படையில சில விஷயங்களை கொஞ்சம் நான் இன்னும் சொல்லல, சில விஷயங்கள் இன்னும் டீப்பான விஷயங்கள் இருக்குது, இன்னும் டீப்பாக நாம நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் சபையை கருத்தில் கொண்டு ரொம்ப சுருக்கமான முறையில் தான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தோடு இல்லற வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் எல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தினுடைய சட்டங்களை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.